Hi friends, welcome to our channel. நான் உங்கள் பாரதி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெல்லிக்காவை வச்சு நம்ம வந்து ஒரு லட்டு செய்ய போகிறோங்க. நெல்லிக்காய் லட்டு, நெல்லிக்காய் மிட்டாயின்னு கூட சொல்லலாங்க. எங்கள் வீட்டுக்காரர் தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய நெல்லிக்காவை வந்து இந்த மாதிரி துருவிட்டுருக்காங்க. நான் ஒரு 1/2 கிலோ போல் வந்து பெரிய நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. அங்கே ஒரு துணியில் வந்து உலர போட்டு வச்சுருந்தேன் பார்த்திங்களா, கருவேப்பிலை. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கேண்டி செய்கிறதுக்காக தான் உலர போட்டு வச்சுருக்கேன். கருவேப்பிலை கேண்டி செய்கிறது எப்படின்றதும் நான் வீடியோவில் போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் போய் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இதோட வந்து நான் ஒரு துண்டு இஞ்சி வந்து ஒரு விரல் சைஸு இஞ்சியை வந்து துருவி ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி வாசனை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த நெல்லிக்காய் மிட்டாயில். அதுக்காக தான் நான் அதை காட்ட மறந்துட்டேன், அதனால் துருவினதை எடுத்து காமிச்சிருக்கேங்க. இதை வந்து நல்லா அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நல்லா வந்து வதக்கணுங்க. நெல்லிக்காவை வதக்க வதக்க தண்ணி வந்து விட்டுட்டே இருக்கும். தண்ணி ஒரு இல்லாத அளவுக்கு நல்லா வந்து இதை வந்து வதக்கி எடுத்துக்கணுங்க. மூடி போட்டு நல்லா வந்து வேக வைக்கணும். ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாத அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது வெயில் காலம் வரப்போகுதுங்க. இந்த மிட்டாயை வந்து செஞ்சு வச்சுக்கோங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு டெய்லியும் ஒன்று கொடுங்க. நீங்களுமே டெய்லியும் ஒன்று சாப்பிடுங்க. உடல் சூட்டை மட்டும் குறைக்கிறதுக்கு மட்டும் கிடையாதுங்க, உடம்புல எந்த நோய்களும் வராத அளவுக்கு இது வந்து நெல்லிக்காய் வந்து நம்ம உடம்புக்கு இம்யூனிட்டி பூஸ்டரை வந்து தரக்கூடிய வல்லமை வந்து நம்ம பெரிய நெல்லிக்காய்க்கு இருக்குங்க. அவ்வை தந்த நெல்லிக்கனி, இந்த கதை தெரியாத ஒருத்தர் கூடமே இருக்க மாட்டாங்க. சின்ன வயசுலேயே நம்ம இந்த கதையை கேட்டிருப்போம். ஏன்னா இந்த நெல்லிக்காவை ஒரு காட்டில் ஒரு ராஜா எடுத்துகிட்டு வந்து அவ்வைக்கு கொடுப்பாரு. ஏன்னா பல ஆண்டு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா நல்ல கருத்துக்களை வந்து நல்ல பண்புகளை வந்து நாங்கள் கற்றுக்கிறதுக்கு உதவும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நெல்லிக்காய் வந்து அவ்வைக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததா சொல்லுவாங்க. இந்த நெல்லிக்காய் வந்து நம்ம நல்ல ஆயுள் காலத்தோடு வாழ்கிறதுக்குமே வந்து இது ரொம்பவே உதவுங்க. அதனால் கண்டிப்பாக தினம் ஒரு நெல்லிக்காய் மிட்டாயை வந்து நீங்கள் சாப்பிடுங்க. கருப்பட்டி வாங்கிட்டு வந்தாங்க. இது ஊர்லேருந்து நான் கருப்பட்டி வாங்கிட்டு வந்தேன். ஸ்வீட்னஸ்க்காக கருப்பட்டி ஆட் பண்ண போகிறேன். 2 சரட்டை கருப்பட்டியை வந்து நல்லா உடச்சிட்டு 1/2 கிளாஸ் போல் மட்டும் தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா வந்து தண்ணி நிறைய ஆட் பண்ண வேண்டாம். அதனால் இது பாகுபதம் எதுவுமே வேண்டாங்க. சும்மா அந்த கருப்பட்டி வந்து கரைஞ்சி வந்தால் போதும். அந்த அளவுக்கு வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். கருப்பட்டி வந்து தூசிலாம் இருக்கும் இல்லைங்களா, மண் இந்த மாதிரி, அதுக்காக தான் இந்த மாதிரி கரைச்சி வடிகட்டி அந்த நெல்லிக்காயோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு சிம்மிலேயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இந்த நெல்லிக்காய் நல்லா வந்து தண்ணியெல்லாம் வற்றி நல்லா ஜாம் பதத்துக்கு வருங்க. அந்த பதத்தில் எடுத்து நம்ம உருண்டை பண்ணிக்கலாம். நல்லா வதக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி எல்லாமே வற்றி நல்லா சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இன்னுமே கூட நல்லா திரண்டு வரணுங்க. சிம்மிலே வச்சு கைவிடாமல் கலரிட்டே இருங்க, அடி பிடிச்சிரும். அதனால தான் நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிச்சாங்க பார்த்தீங்கன்னா. இப்போ இந்த பதத்தில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறட்டுங்க. ஆறின பிறகு நம்ம குட்டி குட்டி உருண்டைகளாக வந்து பிடிச்சி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி டின்னு அப்படி இல்லைன்னா வந்து கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கோங்க. அதில் வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து போட்டுக்கோங்க. எனக்கு வந்து 1/2 கிலோ நெல்லிக்காய்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 நெல்லிக்காய் உருண்டைகள் கிடச்சிது. சின்ன சின்ன உருண்டையாக நான் போட்டு வச்சுருந்தேன். இந்த நெல்லிக்காய் உருண்டை வந்து பார்த்திங்கன்னா வெளியே வச்சுருந்தீங்கன்னா வெளியே வச்சு நீங்கள் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா 15 நாள் வரையும் கட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இதை வந்து நீங்கள் வெயிலில் ஒரு 2 மணி நேரம் வந்து வெயிலில் வச்சு எடுத்து வைங்க. இல்லை அதுக்கெலாம் எனக்கு டைம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா டெய்லி ஒன்று எடுத்து சாப்பிடுங்க, கெட்டு போகாது. 15 நாள் 30 நாள் வரையுமே வந்து நல்லாயிருக்கும். வெயிலில் வச்சு நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க தேவையில்லை, வெளியே வச்சு நீங்கள் சாப்பிடலாம். இந்த மிட்டாய் வந்து உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியத்தை தரக்கூடியதுங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கருப்பட்டி இதெல்லாம் போட்டு செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.